செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிக்கே முழிச்சிட்டேன். வீடு கூட்டி மாப்பிங் போட்டு வாசலும் அப்படியே மாப்பிங் போட்டு கோலம் போடலான்னு கோலம் போட்டேன். நம்ம வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சோன்னா அந்த டே ஃபுல்லுமே நமக்கு ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். வேலையில் நம்ம சீக்கிரமாக முடித்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்ம லேட்டாக தூங்கிட்டு எழுந்திரிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, நம்ம எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்குள்ளே சோம்பேறித்தனங்கிறது ஒன்று நுழைஞ்சிரும். அதனால் சீக்கிரமாக முழிச்சிருவோம். சீக்கிரமாக முழிச்சிட்டு நானும் விளக்கேற்றி சாம்பிராணியும் போட்டுட்டு கிச்சனுக்கு அப்படியே வந்துட்டேன். மாவு தீர்ந்தனால நேற்றே மாவு அரைச்சி வச்சுட்டேன். இன்றைக்கி டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் கார சட்னியும் தான் வைக்க போகிறேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா கார சட்னி அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் அதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நீ கார சட்னியை ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் அவருக்கு டீயும் போட்டுட்டேன். சன்விக்கு பாலும் காய வச்சு ரெடியாக வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பிளான் பார்த்திங்கன்னா, நான் வந்து நேற்று தட்டங்காய் காரக்குழம்பு வச்சேன். அதே கொஞ்சம் மீதமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி கோவக்காய் பொரியல் பண்ணி ரசம் வச்சு எக்கு மட்டும் பாயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். எப்போதுமே நம்ம கோவக்காய் பொரியல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கோவக்காய்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு, மிளகாத்தூள் போட்டுட்டு இறக்கும் போது நிலக்கடலையை வந்து மிக்சியில் அடித்து அதோட அந்த நிலக்கடலை பவுடரையும் அதோட போட்டு இறக்கணுன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையும் அப்படியே கொஞ்சம் வாங்கிட்டு வந்தது இருந்தது. அதையும் இலையெல்லாம் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப நாளாகவே உப்பு ஜாடி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசை. அதனால் இன்றைக்கி நான் 3 ஜாடி வாங்கியிருந்தேன். நேற்று கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். கல்லுப்பு, தூளுப்பு கொண்டு அப்புறம் சின்னதாக நம்ம சாப்பிட்றப்ப எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு ஜாடியும் வாங்கினேன். ஏற்கனவே நான் வந்து கல்லுப்பை வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் தான் போட்டு வச்சுருந்தேன். அதையும் அப்படியே அந்த ஜாடிக்கு மாற்றி வச்சுட்டேன். நமக்கு வேணுங்கிற சின்ன சின்ன பொருளை வாங்கினா தான் நமக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் கிச்சனுக்கு. அதுக்குண்டான ஒரு இடத்தையும் ஒரு செல்ஃப் வந்து ஒதுக்கிட்டு பேப்பர்லாம் போட்டுட்டு அப்படியே உப்பு ஜாடிலாம் எடுத்து அதுலேயும் வச்சுட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட பொருளுங்கிறதுனால ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தது. அதிலே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன க்ளீனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்படியே மிக்சியும் இண்டக்ஷன் ஸ்டவ்வும் அப்படியே தொடச்சி வச்சிடலாம் ரொம்ப நாளாச்சின்னு சொல்லி அதையும் தொடச்சேன். இது மாதிரி நம்ம வேலை முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கேப் இருக்கிறப்பவே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து டெய்லி ஒரே நாளில் மொத்தமாக க்ளீன் பண்ணுற அவசியம் இருக்காது. பார்த்திங்கன்னா நான் வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த மிக்சி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்மளோட பொருளை நம்ம பத்திரமா கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா அதோடய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நல்லாவே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.